நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். குருவார்க்க கோடி நன்மை 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வால் உலகம் பல மாற்றங்கள் சந்திக்க போது 12 ராசியும் சந்திக்கிறீங்க. ஹம்ச ராஜ யோகம். அப்போ குரு உச்சம் பெற்று அதன் பார்க்கின்ற கிரகங்கள் எல்லாம் வலுப்பெறுகிறது. முதல்ல சார் கடன் தொந்தரவா, திருமணம் சம்பந்தப்பட்டதா, வேலை நிரந்தரமாக கிடைக்குமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்கா, திருமணம் என்பது எட்டாக்கனியாக இருக்கின்ற பல பேர்த்துக்கு எப்பொழுது திருமணம் என்ற இயங்கிக் கொண்டிருக்கிற பல பேர்த்துக்கு மாறுதலை உண்டு. சொத்து கிடைக்குமா சார், காப்படி நிலமாக இருந்தாலும் தன் கைப்படி நிலமாக இருந்தாலும் என்னோட சொத்தாக இருக்கணும் சார், இப்படி எண்ணி இயங்குறவங்க பல பேர். அப்போ இது அரசு வகையில் கிடைக்குமா, கவர்மெண்ட் வகையில் கிடைக்குமா, ஏதோ உதவி கிடைச்சி நான் மீண்டு வந்துடுவேனா இப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உடல்நிலையை பற்றி எண்ணி சிந்திக்காத நபர்கள் இப்போது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. யாரை கேட்டாலும், அதாவது சொத்து இருக்கோ இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதுக்கு மாற்றம் என்ன? அப்போ இன்றைக்கி உறவு திருமண தடை மட்டுமே திருமணம் செய்த பல பேர் இன்றைக்கி ஒரு வருத்தத்தக்க நிகழ்வு என்னென்னா, 10 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்தவங்க கூட டைவர்ஸ் கிடைக்குமா இப்படின்னு. சார் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த குரு பயிற்சி வந்தோடனே தொழிலில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், திருமண உறவுகள் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது, குழந்தை பாக்கியம், இந்த மழலை செல்வங்கள், சொத்து சேர்க்கைக்குண்டான வழிவகைகள் கிடைக்கின்றன. இந்த குரு தொந்தரவு கொடுத்துட்டுருங்க சனியை பார்வை செலுத்துவதால் சனியின் ஆட்டம் வெகுவாக குறைகிறது. இந்த குரு அதிசாரமாக ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வரார். மாறி அதுக்கப்புறம் அக்டோபர் 31 அதிசாரத்தில் வரும்போது பல உலக நிகழ்வுகள் நடக்குது. தங்கத்துக்கு ஏன் சார் தடை வந்தது, அப்போ அது மாற்றம் என்ன, பொருளாதார சேர்க்கைக்கு இவ்வளோ தொந்தரவா, இது மாதிரி பல எண்ணிலடங்க கேள்வி இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் ஒரு திருப்பம் ஏற்பட போது உங்கள் ராசிக்கு நிச்சயமாக மீண்டு வர வழிவகைகள் இருக்குது. இதுக்குண்டான விஷயத்தை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, வெற்றி வாய்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசியாக உங்கள் ராசி அமைந்திருக்கிறது என்றால் மாற்றுக்கருத்து இல்லை. குருவார்க்க கோடி நன்மை உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11 பார்க்குறார். சார் ஜெயிச்சிருவேனா, சார் ஜெயிக்கிற நேரமே இப்போதாங்க, ஏன் சார் இத்தனை நாள் நடக்கலை, அதுதாங்க விடிவுகளும் வருது. உங்களுக்கு 11இல் லாபச்சனி இருக்கும் காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் கோடீஸ்வர யோகம் வருகிற காலகட்டம் இந்த ராசிக்கு. பொதுவாக ரிஷபம்னு தெரிஞ்சுங்க, ரிஷப ராசி என்றாலே கவர்ச்சி ஒன்று, அட்ராக்ஷன். மற்றவர்களை கரைத்தால் கல்லும் கரையும், ஈஸியாக இவங்களை இது பண்ணிடுவாங்க. இவங்க இருக்கிற இடத்துக்கு கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை, நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லை, வாக்கு பலிதம் உள்ள ராசி. கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடம் ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். என்ன இந்த ராசி சந்திரன் ஆதிக்கம், பிறக்கும் பொழுதே உச்சம் பெற்ற ராசி இந்த ராசி. யாருக்காவது அமையுமா? 9, 10 தர்ம கர்மாதிபதியோ இயற்கையாக பெற்ற ராசி. ஆனால் என்ன, ஓவர் கான்ஃபிடென்ட் வரக்கூடாது, நெகட்டிவிட்டி வராது. 2 மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இந்த குரு பயிற்சி என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த குரு பயிற்சியில் இடமாற்றம் உண்டு. அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும். அந்த இடமாற்றம் இடமா, வீடா, வேலை வாய்ப்பா, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வருது இல்லையா. அப்போ இது மட்டும் பார்க்கணும். அப்போ இடமாற்றம் ஒரு சில விதத்துக்கு நடக்குது, படிப்பு ரீதியாகவும் நடக்கும். முதல்ல வேலை வாய்ப்பை பார்த்துருவோம். சார் வேலையில் எப்படி சார் இருக்கும், வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியே உங்கள் ராசி அதிபதியாக இருந்து வேலையில் சரியான இடத்துல போய் போஸ்டிங் போட்டு உட்காந்துக்கிட்டு அரசு வேலை வாய்ப்புகள் ட்ரை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். மாணவர்கள் படித்து முடித்து கேம்பஸ் இன்டர்வியூ ட்ரை பண்ணுறேன்னா நிச்சயமாக கிடைக்கலாம். அதுக்குண்டான சின்ன சின்ன பரிகாரங்கள், கோயில் வழிபாடுகள் செய்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். நான் சொல்கிறேன், இந்த செப்டம்பருக்குள்ளே எவ்வளோ சேஃபஸ்ட்டு பொசிஷனில் போய் உட்கார முடியுமா உட்காந்துருக்காங்க. ரிசெஷன் ஒன்று வந்தால் அதை தற்காத்துக்க வழிவகை என்ன? ஆல்ரெடி நிறைய பேர் ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு இருங்க. சார் சேஃபாக இருங்க, இப்போ வருமானம் முக்கியம் இல்லை, சேஃபஸ்ட்டு பொசிஷன் தான் முக்கியம். பல டைம் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் ராசிக்கும் இதே அட்வைஸ். ஏன்னா உங்கள் ராசிக்கு மற்ற எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. உறவு காரகத்துவம் சூப்பராக இருக்குது, பொருள் காரகத்துவத்தில் கவனம். அப்போ அக்டோபர் 31 வரைக்கும் தான் டைம் மேக்ஸிமம். இப்போ சார் இப்போ வேலை வெளிநாடு செல்லலாமா? வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உண்டு. அது அக்டோபர் பின் வெளிநாடு, வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது, அங்கேருந்து இங்கே வர்றது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். சார் திருமணம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்க. 7ஆம் எட்டு குரு பார்க்குது, எல்லாம் பார்க்குது. சார் நடக்குமா? தசாபுத்தியோட ஒட்டி வரணுங்க, இதுதாங்க உண்மை. அப்போ குரு பார்த்தோன்னே திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் பத்தாது. குருவும் தசாபுத்தியும் இப்போ இது 2 வரணும். தசாபுத்தி அதுக்குண்டான பரிகாரங்களோ, தடை செய்யும் கிரகத்துக்குண்டான பரிகாரமோ செய்து பண்ணணும். ராசிக்கு கோச்சார ரீதியாக தடைகள் இல்லை, நல்ல ஒரு விடையாக இருக்குது. சுகஸ்தானம் தான் கெட்டிருக்கிறது. 4ஆம் இடத்துல கேது இல்லையா,
சுகஸ்தானம் வழுக்காத ஜாதகம் திருமணத்தை தடை செய்கின்றன. அதுக்குண்டான பரிகாரம் என்னன்னு பார்த்து பண்ணணும். ஆனால் திருமண வாய்ப்புகள் முத்தான வாய்ப்பாக இருக்குது, சூப்பராக பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் கணவன் மனைவிகள் பிரிந்து ஒன்று சேருவோமா, எங்கள் வாழ்க்கை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குற கேள்வி வந்திருக்கு. புது நபருக்கு திருமணம் ஓகே, ஆல்ரெடி வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு இந்த காலத்தில் ஏன் இப்படி வரும் தெரியல. கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தமாக எப்படி சார் போகும், நல்லபடியாக போகுமா, சின்ன சின்ன சண்டையாகவே இருக்கே, வேறு வரன் அமையுமா அப்படிங்கிற இரண்டாவது திருமணம் அமையுமா. பொதுவாக இந்த ராசிக்கு இரண்டாவது திருமணம் அமைய காலகட்டமாக வந்திருக்கு. ஜாதகங்கள் பார்த்து சரியாக பண்ணணும். திருமண நாளே தீர்வாக அமையும். ராசிக்கு சார் லக்கு இருக்குமா, ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்குமா, ஷேர் மார்க்கெட் போகலாமா. இந்த ராசிக்கு பொதுவாக சார் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் யோகம் இருப்பது போல் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் நல்ல விதமாக பயன்படுத்துங்க. தொழில் ரீதியாக டெவலப் பண்ணி பண்ணுங்கள். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டு தந்தை குடும்ப வகையில் ஆதாயம் பெறுகிற காலகட்டம் வந்திருக்கு. பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ் தான் கோல்டன் டைம். உங்களுக்கு அக்டோபர் 30க்கு முன்னாடி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்லா டெவலப் பண்ணலாம். மிகப்பெரிய யோகமாக இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட துறையில் சாதனை செய்யக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. ஆனால் தெரிந்த பிஸ்னஸ் பண்ணணும், தெரியாத பிஸ்னஸ் புதுசாக ஒன்று வருது பண்ணலாமா, கவனம். சார் இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எனக்கு லாபம் கொடுக்குமா, நிச்சயமாக கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் கூட்டா தனித்தா இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி சேருகின்ற நபர்களை பொறுத்து மாறும். இப்போ ஹெல்த் விஷயத்தை பார்க்கணும். சார் ஹெல்த் இஸ் வெல்த்துங்க. உடல்நிலையை பேணி காத்தவன் தன் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுவான். உடம்பு சம்மந்தப்பட்டதை நீங்கள் ஒரு மருத்துவமனையோ பார்த்து, இளம் வயதினர்கள் சொல்கிறாங்க ப்ரெஷருங்கிறாங்க, கொலஸ்ட்ராலுங்கிறாங்க. நேற்று ஒரு ரிஷபராசி பெண்கள் நாளில் கேது பகவான் இருந்தால் அந்த என்னோடய ஹார்ட்டிங் பம்பிங் லெவல் 40 to 50% தான் சார் சொல்கிறாங்கன்னாங்க. நீங்கள் வாக்கிங் போகலையான்னு கேட்டால் போகவே இல்லைங்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு நான் சொல்ல அட்வைஸ், அம்மா என்னங்கம்மா அப்படிங்கிறீங்க, அவங்க சேலரிலாம் கேட்டுன்னு வச்சுங்களேன், ஹையஸ்ட்டு சேலரி ஒரு டைரக்டர் லெவலில் இருக்காங்க. அப்போ சேலரி மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் அஸ்திவாரம் ஆரோக்கியம் இல்லையா, இதை பார்க்கணும். இப்போ மாணவர்களுக்கு சார் இந்த ராசிக்கு மாணவனாக எழுத்து தேர்வு சூப்பராக சைன் பண்ணிடுவாங்க. இதை எழுத்து சம்மந்தப்பட்டது காம்படிஷன் எக்ஸாம் சூப்பராக இருக்குது. எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொல்லிடுங்க. நீட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாருக்கும் ரிசல்ட்டில் நல்ல மார்க் எடுக்க வாய்ப்பு வந்தாச்சு, சூப்பர். மைனஸ் விஷயம் சொல்லிடுறேன், ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகாது, தெரியாத டாக்குமெண்ட் சைன் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில வேலையாட்கள பொறுப்பை கொடுக்கும்போது பெரிய பணத்தை கொடுத்து அவங்கள போயிட்டு வாங்க அப்படின்னு ட்ராக் பண்ணாமல் கொடுக்கறது சரியான காலகட்டமாக இருக்காது. இது முக்கியமானது. அப்போ தெரிந்த விஷயத்தில் வளர்ச்சி வெற்றி, குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான காலகட்டம் இதுவாக இருக்கிறது. சரியாக முயற்சி பண்ணணும். ஐவிஎஃப் வரைக்கும் பல பேர் கேட்டுட்ருக்கீங்க, நடக்குமா? கோச்சாரத்தில் நடக்க வாய்ப்புண்டு. பொதுவாக ஐவிஎஃப்னு ஒரு விதியே இருக்குது. அப்போ ஒரு ஐவிஎஃப் விதி வரல, குழந்தை பாக்கியம் தத்து குழந்தை யோகம், யாருக்கு தத்து குழந்தை யோகம் உண்டு, ஐவிஎஃப் யோகம் உண்டு, அதெல்லாம் பார்த்துட்டு எடுக்கணும். ஐவிஎஃப் சாதாரண விஷயமா, அது பணம் விட்டு விடுங்க. அந்த பெண்ணோட மனநிலைமை, இன்ஜெக்ஷன், ஹார்மோன் இன்ஜெக்ஷனு, உடம்பு என்னத்துக்காரது, இதுதான். அதுக்காகவே நான் ஐவிஎஃப் அத்தனை ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி குழந்தை பாக்கியம் இருக்குது இல்லைன்னா இதுதான் ரூட் என்ன. அடுத்து செரகேசி கேட்பாங்க, அந்த ரூட் இருக்கா, எல்லா விதம் A to Z பார்க்க முடிய அம்சம் வந்திருக்கு. ஆக மொத்தம் ரைட். சார் இப்போ என்ன சார் பரிகாரம் பண்ணால் சார் எங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும்? நிச்சயமாக உங்களுக்கு நல்லா பாருங்கள், வடக்கு பார்த்த விநாயகர் வடக்கு திசையை பார்த்துருக்கோம், ரொம்ப ரேராக தான் இருக்கும். வடக்கு பார்த்த விநாயகர் வழிபாடு சிறந்தது, நம்பர் 1. 2வது அரச மரம் ஆலமரத்துக்கு கீழே இருந்து வடக்கு பார்த்துருந்தா இன்னும் யோகம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு விநாயகரை பிடித்துக் கொள்ளுங்கள். இல்லை இது மாதிரி கிடைக்கல, செல்வ கணபதி. ஏன் சார் குரு பகவானுக்கு சரி, இதுதாங்க உங்களை குரு நோக்கி அடுத்து போய் தொட போகிறதே கேது தானே. அப்போ இதுதான் வழிபாடு செஞ்சுங்கள், வளர்ச்சி வெற்றி சூப்பராக இருக்கும்.